ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அக்ரி வித் மீ. இன்றைய சேனல் என்ன பார்க்க போறோம்னா வந்து எங்க சேனல்ல வந்து முதல்ல நாங்கள் பர்ஷூட் முறையில் வந்து நிச்சயம் வந்து எப்படி செய்கிறேன் ரூபா வந்து நாங்கள் நாற்று மரத்தை தயாரித்து வயலில் ஸ்தாபிக்கிற மட்டும் எங்களோட சேனலில் போட்டிருந்தாங்க. இன்றைக்கு வந்து இந்த பர்ஷூட் முறையில் எவ்வளோ விளைச்சல் வருது என்ன மாதிரி நாங்கள் பராமரிக்கிற தொடர்பா வந்து நாங்கள் இந்தியா வீடியோவை பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். நிச்சயில வந்து முக்கியமாக வந்து 3 முறையில் வந்து நாங்கள் பயிர் செய்வோம். 1 வீசி விதத்தில், அடுத்தது நாற்று நடுக, அடுத்தது வந்து நாங்கள் பர்ஷூட் முறை. இதில் நாங்கள் இந்த பர்ஷூட் முறை எடுத்துக்கொண்டோம்னா வந்து இதில் என்ன நன்மைண்டா வந்து நாங்கள் பழமையா விதைக்கிற வீசி விதைப்புல வந்து எங்களுக்கு 3 4 மட்டங்கள்லாம் வந்து எங்க வீசி விதைப்புல கிடைக்கக்கூடியதா இருக்கும். ஆனா இந்த பரிசூட்ல வந்து நாங்க ஆக குறைஞ்சது வந்து 25 30 மட்டத்துக்கு ஆச்சு நாங்க இதுல பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து வந்து இந்த பரிசூட் முறையில் நன்மைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து களை கட்டுப்பாடு வந்து மிக முக்கியமான ஒரு நன்மையாக காணப்படும். இப்போ வீசி விதைப்புல நாங்க ரசாயனங்கள் பயன்படுத்த போய்க்குள்ள வந்து எங்களுக்கு ஒரு செலவு வந்து அதிகமான செலவு வந்து எங்களுக்கு ஏற்படும். ஆனா இந்த பரிசூட் முறையில் வந்து நாங்க 14 நாள் பயிரத்தான் வந்து நாங்க வயல்ல எரிஞ்சு ஸ்தாபிக்க போறோம். அதுல நாங்க இந்த தண்ணீரை வந்து கட்டுறதன் மூலம் நாங்க அந்த களை கட்டுப்பாடை வந்து ரசாயனம் இல்லாம ஒரு வினைத்திறனான முறையில செய்யக்கூடியதா இருக்கும். இப்ப நாங்க இதுல மட்டம் வந்து பார்க்க போனோம்னா வந்து நான் இப்ப சொன்னா மட்டம் கூட வருமெண்டு. இது வந்து ஒவ்வொரு இனங்கள், அதாவது இப்ப நாங்க இலங்கையில பாதிக்கிற வந்து கீரி 360 பிஜி 360, அடுத்த கூரான்னு சொல்லுவோம், அடுத்த வெள்ளியான்னு சொல்லுவோம். ஒவ்வொரு இனங்களுக்கு இடையில வந்து இந்த மட்டங்கள் எண்ணிக்கை வந்து வித்தியாசப்படும். உதாரணமா வந்து கீரிக்கு வந்து மட்டம் படிக்கிற தன்மை வந்து அதிகமாக காணப்படும், கூரா கொஞ்சம் குறைய காணப்படும். ஆனா எப்படி பார்த்தாலும் வந்து எங்களை வீசி வைக்கிற முறையை விட இந்த பரிசூட் முறையில் வந்து மட்டம் படிக்கிற தன்மை அதிகரிச்சு அதில் கதிர்த்தாக்கம் அதிகமாக வரதால எங்களுக்கு விளைச்சல் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடியதா இருக்கு. அடுத்தது நாங்க இந்த பரிசூட் முறையில பார்க்க போனோம்னா வந்து இந்த முகாமைத்துவங்களை பற்றி பார்ப்போம். இதுல வந்து நாங்க இந்த பரிசூட் முறையில முதலாவது நன்மையை சொன்னாங்க வந்து களை கட்டுப்பாடு வந்து ரசாயனம் இல்லாம நாங்க தண்ணி முகாமைத்துவம் கட்டுப்படுத்துறது மூலம் வந்து அதுல செலவை குறைக்கலாம். அது முக்கியமானது வந்து நீர் முகாமைத்துவம். அதாவது நாங்க வயல்ல கொண்டே பயிரை ஸ்தாபிச்சு 24 மணி நேரத்துக்கு பிறகு வந்து தண்ணியை விடுவோம். அந்த தண்ணியை ஒரு குறிப்பிட்ட அளவுல நாங்க பேணுறதன் மூலம் வந்து இந்த களை கட்டுப்பாடு வந்து சிறப்பாக செய்யக்கூடியதா இருக்கும். சாதாரணமா எடுத்துக்கொண்டீங்கன்னா வந்து இப்ப இந்த காலநிலையில ரசாயன பாவனையால வந்து எங்களுக்கு ஒரு 3 ஏக்கர் வயல் நிலத்துக்கு களை கட்டுப்பாடுக்கு ரசாயனம் பாவிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 70,80,000 ரூபாய் காசு வந்து நாங்க அதுக்காக செலவழிக்கிறோம். அப்ப அது விளைச்சல் எங்களுக்கு லாபத்துல இருந்து அந்த இது வந்து குறைய போகுது. ஆனா இந்த பரிசூட் மூலம் நாங்க நீர்முகத்துவம் மூலம் நாங்க கட்டுப்படுத்துறதுனால வந்து எங்களுக்கு அது வந்து லாபமா வந்து இந்த முறையில காணப்படும். பரிசூட் முறையில் நாங்க விளவம் சொல்லிட்டோம் வந்து இதுல வேற என்ன நன்மைகள் பாத்தீங்கன்னா வந்து நாங்க ஆரம்பத்திலேயே வந்து நான் போன வழியில சொல்லி இருப்பேன், இந்த வழியில சொல்றோம் வந்து விதனை வந்து குறையும். சாதாரணமா வந்து வீசி விதைப்புக்கு வந்து எங்களோட விவசாய திணைக்களத்தின் சிவாரிசு வந்து 40 கிலோகிராம் தான். ஆனா வந்து எங்களோட விவசாயிகள் வந்து அதை விட கூடத்தான் பாதிக்கிறாங்க. ஆனா இந்த பரிசூட் முறைக்கு வந்து 8 தொடக்கம் 12 கிலோகிராம் விதைநெல்லானது ஒரு ஏக்கருக்கு போதுமானதாக இருக்கும். அதுலயே எங்களுக்கு ஒரு பெரிய தொகை பணம் வந்து மிச்சப்படுத்தக்கூடியதா இருக்கும். அடுத்த என்ன லாபம்டா வந்து பயிர் வந்து ஒவ்வொரு இடைவெளியில காணப்படும். நாங்க வீசி விதைக்க அதுக்கான பயிர் இடைவெளி வந்து சரியான குறைவாக காணப்படும். இதுக்கு ஒரு அளவான பயிர் இடைவெளி காணப்படுறதால தாவரம் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த், அதாவது வலுவா வளரும். அதனால இந்த கதிர்த்தாக்கங்கள் ஒவ்வொன்றும் நல்ல சிறப்பாக காணப்படும். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பயிர் இடைவெளி வந்து காணப்படுறதால வந்து நோய் பீடை தாக்கம் வந்து மிக குறைவாக காணப்படும். உதாரணமா வந்து இப்ப அந்த தத்தி தாக்கம் வந்து எங்களோட பிரதேசங்கள் வந்து அதிக அளவு பாதிப்பை ஏற்படுத்துறது. அந்த தத்தி தாக்கம் வந்து இந்த பரிசூட் வயல்ல வந்து மிக குறைவாக காணப்படும். என்ன காரணம்னா வந்து எங்களுக்கு பயிர் இடைவெளி காணப்படுறதால கீழே அதுக்கான குளிர்ச்சியான காலநிலை வந்து சூழ்நிலை வந்து காணப்படாததால அந்த தத்தி பெருகிற வீதம் வந்து இந்த வயல்வெளியை குறைஞ்சு இந்த தத்தி தாக்கம் வந்து எங்களோட பரிசூட் முறையில வந்து குறைவாக காணப்படும். இப்படி பல்வேறுபட்ட நோய்களும் வந்து இந்த இடைவெளி காரணமாக வந்து எங்களுக்கு குறைய காணப்படும். விதை நெல் உற்பத்தி கண்டு சில விவசாயிகள் வந்து செய்வாங்க. அந்த விதை நெல் உற்பத்திக்கு இந்த முறையில செய்யறது வந்து மிக இலவாக காணப்படும். என்ன காரணம்னா வந்து எங்களுக்கு கிளப்பு வந்து குறைவாக காணப்படும். அப்படி கிளப்பு வந்து வயல்ல வந்தாலும் அதை தெரிவு செய்யறது வந்து எங்களுக்கு இலகுவாக காணப்படும். நாங்கள் சிறந்த விதை உற்பத்தியாளரா வர்றதுக்கும் வாய்ப்புகள் காணப்படும். இப்ப நான் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேற சந்தேகம் இருந்தா நான் கமெண்ட்ல கேளுங்க, நான் அடுத்த வீடியோக்குள்ள சொல்றேன், இல்ல கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இப்ப நான் உங்களுக்கு அடுத்த வீடியோக்குள்ள சில சின்ன கிளிப்ஸ்கள் போடுறேன், வீடியோ கட்டங்கள் போடுறேன். அதுல அந்த மட்டங்களோட தன்மை, அந்த கதிர்கள் வீச்சின் தன்மையை நீங்க பாத்துக்கொள்ளலாம். இந்த காணொலியில் நீங்கள் உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கதிர் வீச்சு என்ன மாதிரி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். மட்டம் அடிக்கிற தன்மை இந்த பரிசூட் முறையில் இவ்வளோ அதிகமாக காணப்படுதுன்றதை இந்த காணொலி காட்டுது. இதுல வந்து நீங்க எங்களுக்கு வீசி விதைப்பு, அடுத்த கையால் நாட்டு நடல், இயந்திர நாட்டுதல், பரிசூட் முறை ஆகிய செலவு வரும். அந்த விளைச்சல் மற்ற 1 கிலோவுக்கான செலவு வந்து காட்டப்படுது. இந்த போட்டோ நான் போடுறேன், அதையும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பரிசூட்டுக்கான 1 கிலோவுக்கான உற்பத்தி செலவு வந்து எவ்வளோ குறைவாக காணப்படுதுண்டு. இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கு, நாங்கள் மற்ற முறையில் வந்து நாங்கள் இவ்வளோ நெல்லை விதைக்கிறோம், ஆனால் இந்த பரிசூட் முறையில் வந்து 12 கிலோ நெல்லை தானே விதைக்கிறோம். இதில் விளைச்சல் என்ன மாதிரி வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து இது சரியான முறையில் கவனிச்சிங்கன்னா வந்து வீசி விதத்தில் முறையில் 30-35 பேக் அடிச்சதுண்டா ஆக குறைஞ்சது இந்த பரிசூட் முறையில் வந்து 45-50 பேக் வந்து ஆக குறைஞ்சது அடிக்கும்.
இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அந்த வகையில உங்களுக்கு இதுல சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணி உங்களோட விவசாய நண்பர்களை இந்த பரிசுட் முறையில செய்யறதுக்கு நீங்க தூண்டுங்க. அடுத்தது மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வளர்ச்சி உங்களுக்கு நன்றி.